கடந்த தேர்தலில் விஜய்ன்ற ஒரு நபர் போட்டியில இல்லவே இல்லை. இதை பத்தி யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இவங்க இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க, இவங்க இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க. அந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் போட்டியில் இல்லை. 2026 விஜய் போட்டியில் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா திமுக யார அப்போஸ் பண்ணி பேசுறாங்க? விஜய். ஏடிஎம்கே விஜய், பிஜேபி விஜய், என்டிகே சொல்லவே தேவை. யாரு முன்னிறுத்தி இந்த எலெக்ஷன் இருக்கோ அவங்களை எதிர்த்து தான் பேசுவாங்க. ஸோ இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த எலெக்ஷன் வந்து யாருக்கு சென்டருக்கான எலெக்ஷன்றத நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சூரியகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் எல்லா கட்சிகளுமே வந்து தயாராகிட்டு இருக்கு. சில கட்சிகள் வந்து கூட்டணி குறித்தான விவாதங்களும் போயிட்டு இருக்கு, சீட்டு குறித்தான பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருக்கு. எப்படி இருக்கு இந்த தேர்தல் காலம்? 2021 தேர்தல் காலத்துக்கும் 2026க்கும் என்ன மாற்றங்கள் பாக்குறீங்க? எப்படி இருக்கு? குறிப்பா இந்த தேர்தலை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது கடந்து வந்த எல்லா தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன்னா நீங்க வழக்கமா எடுத்துக்கிட்டு வந்த முந்தைய தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இல்லை மாற்றா ஒரு சக்தி வந்தாலும் அது வந்து இந்த அளவுக்கு இப்போ இருக்க தாவேக அளவுக்கு ஒரு பேசப்பட்ட ஒரு சக்தியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த தேர்தல் வந்து ஒரு புதுமையான தேர்தல். ஸோ மக்களோட ஒரு மாற்று, அதாவது அதிமுக திமுகவுக்கு மாற்ற விரும்புகிற மக்களோட எண்ணிக்கை வந்து இந்த தேர்தலில் வழக்கமாக பார்த்ததை விட அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 2021 எப்போ வேட்பாளர் அறிவிச்சாங்க, எப்போ வந்து அவங்க தேர்தலோட அறிக்கைகளை எப்படி வெளியிட்டாங்க, இன்றைக்கு வந்து ரொம்ப தாமதமா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் ஆகுது, கடைசி மினிட் வரைக்கும் போயிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, எதுவுமே வந்து இன்னும் முடிவாகாம இருக்கே அப்படின்னு சொல்றாங்கல்ல. திமுக அந்த மாதிரி தான் இருந்துச்சா இல்லை இப்போ மாதிரி? கடந்த தேர்தலும் அந்த மாதிரி தான் இருந்தது. நமக்கு வந்து ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் கடந்ததை வந்து மறந்துடுறோம். ஸோ முந்தைய தேர்தலும் அதிமுகவில் வந்து கடைசி மினிட் வரைக்கும் தேர்தல் கூட்டணி பற்றி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி திமுகவிலையும் கடைசி வரைக்கும் யார் எந்த சின்னத்தில் நிற்கிறதுன்ற ஒரு பேச்சு போயிட்டே தான் இருந்தது கடைசி வரைக்கும். ஸோ இந்த தேர்தலையும் அதே மாதிரி தான். ஸோ இந்த தேர்தலில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக தான் போகுதுன்னு என்னோட கருத்து. இம்பேக்ட் வந்து இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ஆரம்பிச்சப்போ ஒரு இம்பேக்ட் இருந்துச்சுல, இப்போ டிவிக்கும் அதே மாதிரி இம்பாக்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதோட கூட இருக்கா? இல்லை, திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்றது அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போ வந்து காங்கிரஸ் மட்டும் இருந்தது, ஒரு நீதி கட்சி, பின்னர் திமுக திராவிடர் கழகம், அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதிமுக உருவான அந்த காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் இப்போ இருக்க 26 வந்து நீங்கள் ஒப்பிடலாம். ஏன்னா அதிமுகன்ற கட்சி வந்து திமுகவுக்கு மாற்றா உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதே போல தான் இன்னைக்கு வந்து ஒரு 3வது பெரும் சக்தியாக வந்து இந்த தேர்தலில் வந்து டிவிகே இருக்கு. ஸோ டிவிகே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று மட்டும் இல்லாமல் திமுக அதிமுகக்கு மாற்றா ஒரு கட்சியாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. இப்போ இது வரைக்குமே திமுக அதிமுகனா அப்போ ஜெயலலிதா அம்மையார் கருணாநிதி இப்படியே பார்த்துக்கிட்டு வந்தவங்க வந்து ஒரு முறை ஓட்டு போட்டாங்கன்னா மொத்தமா அதிமுக ஓட்டு போட்டு வெற்றி பெற வைப்பாங்க, இல்லைன்னா திமுக வெற்றி பெற வைப்பாங்க. 21 பார்த்தோம், 19 பார்த்தோம், 24 வரைக்குமே வந்து திமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதமோ எல்லாம் வாக்குகள் வந்து இங்க போடணும், பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு பார்வையில வந்து இங்க போடணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்தாங்க. இந்த முறையும் அந்த பிஜேபி எதிர்ப்பே திமுக எடுக்குது. இப்ப எப்படி 2 திமுக அதிமுக இல்லாம மக்கள் வந்து மனநிலை மாறின்னு நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கடந்த தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வேண்டான்னு சொல்லி அதிகமாக நடந்த தேர்தல் தான் அதிகம். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக, ஆட்சியில் இருந்தவங்க வேண்டான்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். ஆனால் இந்த தேர்தலில் புதுசாக ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஓட்டு போடுற மாதிரி எனக்கு அந்த மக்களோட மனநிலை வந்து புதுசாக ஒருத்தர் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குற மாதிரி இந்த தேர்தல் அமையும்ன்றது வந்து திமுகவும் அதிமுகவும் ஆரம்பிக்கும் போது உதயசூரியன் இரட்டை சின்னம் கொடுத்து இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிற அந்த சின்னமுமே தாவேக்காக வந்து விசில் சின்னங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் லெவலில் எவ்வளோ மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த 50 வருஷம் கட்சி 25 வருஷம் கட்சியோட சின்னம் கொடுத்த இம்பாக்ட் வந்து தாவேக்கா வந்து 2 மாதத்துலேயே கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுது. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு கிரவுண்ட் லெவலில்? முந்தைய காலத்துலலாம் சின்னம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னொரு சவால் வந்து அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்துலலாம் வந்துட்டு பிரச்சாரங்கள், சிவர் ஓவியம், வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறது,
இதெல்லாம் வந்து துணியில வரைஞ்சு கொண்டு போவாங்க பேனர். ஆமா நீ சேலை ஆமா posters, அந்த மாதிரி வந்து அந்த காலத்தோட விளம்பரம் வந்து உடனே ரீச் பண்ற மாதிரி இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பம் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு. பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு, செய்திகள்லாம் அதிகமா பார்க்கறாங்க. குறிப்பா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு பின்புதான் அதிகமா வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இளைஞர்களுக்கு இந்த சின்னம் போறதுல கடினம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ நீங்க கேட்கலாம், பெரியவங்க வயசானவங்க இல்லை படிக்காதவங்க அவங்களுக்கு எப்படி இந்த சின்னம் ரீச் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பெரியவங்கள்ல இருந்து படிக்காதவங்க யாரா இருந்தாலுமே ஓரளவுக்கு செய்திகளை பார்க்குறாங்க. ஸோ செய்திகளில் வந்துட்டு இந்த சின்னம், இவரோட சின்னம் இதுதான் அப்படின்றது பப்ளிஷ் ஆயிருச்சு. ஒன்று. இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி தொண்டர்கள் வந்து எல்லா இடத்துலையும் சபரி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு வீடாக போய் விசில் சின்னம் இதுன்னு ரீச் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் ரீச் ஆயிருச்சுன்னா அந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரீச் ஆகிடும். ஸோ குழந்தைங்க கிட்ட வந்து எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு பேரண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, இப்போ மற்ற மாற்றுன்னு வரும்போது இல்லாதது வந்து இப்போ வந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 2016 வந்து அன்புமணி அவர்கள் வந்து வந்திருப்பாங்க, மாற்று முன்னேற்றம் 234. அதே டைம்ல வந்து சீமான் 234 இருப்பாரு, கமல் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாரு. அதன் பிறகு டிடிவி கட்சி தொடங்கினாரு. எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா நிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாற்றங்கள்லாம் தாண்டி விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கு காலத்துல வந்து தாவேக்காவும் விசிலும் விஜய் அவர்களும் எப்படி மக்கள்கிட்ட இருக்காங்க? நீங்க சொன்ன கட்சிகள்லாம் வந்துட்டு அதுல ஒரு சில கட்சிகள் ஆரம்பத்துல தனியா போட்டிட்டாங்க, பின்னர் கூட்டணிக்கு போனாங்க. அதுல ஒரு சில பேர் வந்துட்டு கூட்டணியில மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு பின்னர் ஒரு கட்சி தனியா நாங்க மாற்றத்துக்கு வரோம்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் கிட்ட அப்போ இந்த மாதிரி எழுச்சி இருந்துதான்னு பாத்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு தேதியில அந்த எழுச்சி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நீங்க வந்து பார்க்கலாம். ஒரு வீட்டில் இருக்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விசில் சின்னத்துக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம். இந்த வாட்டி வந்து விஜய் தான் வரணும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ரோட்டில் யார்கிட்ட வந்து கேட்டாலும் இந்த வாட்டி நான் விஜய்க்கு போடலான் இருக்கேன், இந்த வாட்டி விஜய்க்கு தான் நாங்கள், திமுக காரங்களே இது சொல்கிறாங்க. இப்போ திமுக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல, எப்பயுமே வந்து ஜெயலலிதா அம்மையார் இப்போ விஜய் அவர்கள் சொல்லும்போது கூட தீய சக்தி திமுகன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க, அதன் பிறகு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான மனநிலை திமுகவுக்கு எதிரான மனநிலை அதிகமா இருக்கா, இல்ல விஜய் அவர்கள் வரணும் அந்த வரவேற்பு அதிகமா இருக்கா இந்த முறை? அதாவது இன்னைக்கு ஆட்சி வந்து திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை வந்து மக்கள் பிரச்சனையை வந்து தீர்த்திருக்காங்களா, இல்லை போதைப் பொருட்களை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இல்லை. அதனால மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்து இந்த ஆட்சி மேல வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, புதுசா ஒருத்தர் வரணும் அப்படின்றத வந்து மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்டிங்கன்னா புதுசா ஒருத்தர் வரட்டுமே அப்படின்றது. இன்னொன்று, ஆல்ரெடி எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இளைய தளபதி விஜய் அவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து புதுசா ஒருத்தர் வரட்டுமேன்னு ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது, அது நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வரட்டுமேன்றது தான் மக்களோட எண்ணமா இருக்கு. நீ ஒரு அட்வொகேட்டர் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, அப்புறம் இந்த அட்வொகேட் யூனியன், இந்த ஒவ்வொரு துறைக்கும் யூனியன் வச்சிருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஆதரவுலாம் பார்த்தீங்கன்னா 2021 வந்து திமுக சைடு வந்து இருந்துச்சு. ஏன்னா திமுக வந்து அந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க. டீச்சர்ஸுக்கு, டாக்டர்ஸுக்கு, நர்ஸுக்கு, சானிடரி ஒர்க்கர்ஸுக்கு, அட்வொகேட்ஸ் இந்த மாதிரி. பட் ஆனால் இந்த 4 வருஷம் ஆட்சியில் திமுக வந்து அது பாதி கூட நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தான் இப்போ போராட்டம் வந்து அங்கேயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட சப்போர்ட்லாம் யாருக்கு இருக்கு? இப்போ தாவேக்கா வந்து இவங்களுக்கு ஆதரவாக தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா தாவேக்காக்கு வந்து இந்த இவங்களோட கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட ஓட்டெலாம் மேசிவாக கன்வெர்ட் ஆகாது. அது என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருக்கு. இது வந்து நிச்சயமாக தாவேக்கா வந்து அவங்க கருத்தில் எடுத்துட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது, அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்கன்னா, அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை. ஆனால் அந்த அரசு ஊழியர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு புதுசாக ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பெரும்பாலும் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம வேலை செஞ்சோம், எல்லாம் பண்ணோம், நம்மளை பர்மனன்ட் ஆக்கலையே அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அங்கே இருக்க
தொழிலாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இருக்கு இது. இப்போ ஆதரவுன்னு சொல்லும்போது இப்போ வாக்குகளா மாறுமா அப்படிங்கிற கேள்விதான் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய்க்கு ஆதரவு, விசிலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அறுவடை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தேர்தல் களத்துல எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இதை மக்கள் மனசுல மாத்திர முடியுமா, இவங்க விசில் சின்னத்துல இருந்து வேற சின்னத்துக்கு ஓட்டு போட மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் என்னதான் நடந்தாலும் நான் ஒரு மாற்றுக்கான ஒரு மாற்று சக்திக்காக நாங்கள் ஓட்டு போடலாம் இந்த தேர்தலில் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. இது என்னன்னா இத்தனை வருஷமா மக்களுக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ணாத ஒரு அரசு இந்த இடைவெளியில எப்படி அதை மாத்திடுவாங்க, ஒரு கொஷின். ரெண்டாவது, அப்படி மாத்தினாலும் தேர்தலுக்காக தானே இவங்க மாத்துறாங்க, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா பழைய ப்ராப்ளமே வரும் அப்படின்றதையும் அவங்க கருத்தில். கூட்டணி இந்த தேர்தலை எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா நான் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அப்படியே தான் இருக்கு, வெளியில போல. இப்ப தாவகா சொன்னாலும் கூட அவங்க நாளைக்கு எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. விசிகா சீட்டுகளை குறைக்கிறது தயாராட்டாங்க, கம்யூனிஸ்ட் சீட்டுகளை குறைக்க தயாராட்டாங்க, தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள், 25 கட்சிகள் கிட்ட இருக்கு, அமைப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி திமுக சொல்றாங்க. இந்த பக்கம் பாஜக, அதே போல டிடி தினகரன், இவங்க எல்லாமே ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி பலம்ங்கிறது இந்த தேர்தலை எதிரொலிக்குமா, எடுபடுமா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. ஒன்று திமுக அவங்க தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியான்னு தெரியல. ஸோ அதுலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த கூட்டணி ஒன்று. இன்னொன்று தாவேகா, இன்னொன்று நாம் தமிழர். ராமதாஸும் சசிகலா 5வது முனை கூட்டணி அவங்களும் ஒரு கூட்டணியை எடுத்துக்கிட்டாலுமே இப்போ அந்த கூட்டணி எந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆகும், எப்படி வேட்பாளர் போட போறாங்க, எப்படி பிரிக்க போறாங்கன்றது நம்ம வருங்காலத்துல பார்க்க தான் போறோம். ரெண்டாவது, அதிமுக கூட்டணியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கூட்டணியோட பேர்லயே பிரச்சனை. என்டிஏ கூட்டணின்னு மோடி வரும்போதெல்லாம் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு, இவரு எங்க தலைமையிலான கூட்டணி தான் சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, கூட்டணி நாங்க தான் அதிமுக தலைமைன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். தலைமை சென்னையில இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் சீட் ஷேரிங் பத்தி பேசுறதுக்கு இவரு டெல்லி போறாரு. இல்ல டெல்லியில இருந்து பியூஷ் கோயல் வந்தாதான் இங்க தொகுதி பங்கீடு பேசுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கூட்டணியில இருக்க கட்சிகள்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அதாவது அவங்களோட கூட்டணியோட கடந்த முறை வாங்கின ஓட்டும் இந்த முறை வாங்க போற ஓட்டும் டேலி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தார். அவர் முன்னாள் முதலமைச்சர். அவருக்கு சவுத் மண்டலத்தில் ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்த ஒரு நபர். ஆனால் அவர் எத்தனை தொகுதியில் போட்டிட்டாரு? ஒரு தொகுதியில். டிடிவி தினகரன் அவரும் தென் மண்டலத்தில் ஒரு கணிசமாக ஓட்டு வச்சிருந்தவர். ஸோ அவர் எத்தனை தொகுதியில் நின்னாரு? ஒரு தொகுதியில். பாஜக எத்தனை தொகுதியில் நின்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பாமக எத்தனை தொகுதியில் நின்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் மறுபடியும் ஓட் கன்வெர்ட் ஆகுமா, மொத்தமாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் திமுக போயிட்டாரு, டிடிவி கட்சியில் இருந்தவங்களும் பாதி பேர் திமுக போயிட்டாங்க, பாதி பேர் மாற்றத்துக்காக தாவைக்கால இணையிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் அந்த அலைன்ஸில் இருக்குது. ரெண்டாவது, திமுக அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கூட்டணியிலேருந்து எந்த கட்சியுமே வெளியே போல. ரெண்டாவது, புதுசா தேமுதிக இணைஞ்சிருக்காங்க. ஆமா, அதிமுக கூட்டணியில இருந்து வந்திருக்காரு. ஆமா, அதே ஒவ்வொரு சீட்டு அதுவும் திமுகவோட கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கூட்டணி பழைய கூட்டணியை விட அடிஷ்னலா கூடுதலா ஒரு சில கட்சிகள் வந்திருக்கு. அந்த கட்சிகள்ல இருக்க தொண்டர்களோட மனநிலை என்னன்றதை நம்ம பார்க்கணும். கடந்த சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தொண்டர்கள் மனநிலை என்னன்றத பார்த்தீங்க. ரெண்டாவது, இந்த தொண்டர்கள் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. என்னதான் ஆனாலும் சரி, நாங்கள் இந்த தேர்தலை இவங்களோடையே சந்திக்கலாம். பட் அந்த தொண்டர்கள் அதை எதிர்பார்ப்பாங்களா? கடந்த முறை வாங்கின சீட்டை விட கம்மியாக கொடுக்குறீங்க, எங்கள் கட்சி இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருந்தது, ஸோ எங்களுக்கு கூடுதல் இடம் தரலை அப்படின்ற ஒரு அதிருப்தி அந்த கூட்டணியில் இருக்க தலைவர்களுக்கும் இருக்குது, தொண்டர்களுக்கும் இருக்குது. ஆனால் அவங்களால இந்த கூட்டணியை தாண்டி வர முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க எல்லாருமே கடந்த தேர்தலில்
விஜய்ன்ற ஒரு நபர் போட்டியில இல்லவே இல்லை. இதை பத்தி யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இவங்க இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க, இவங்க இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க. அந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் போட்டியில் இல்லை. 2026 விஜய் போட்டியில் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா திமுக யார அப்போஸ் பண்ணி பேசுறாங்க? விஜய். டிவிக்கு ஏடிஎம்கே விஜய், தாவேகா, பிஜேபி விஜய், என்டிகே சொல்லவே தேவை. சொல்லவே ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க இன்னும் எல்லாரும் வந்து ராமதாஸ் அவர்களும் வந்தாங்க. அம்மையார் மட்டும்தான் பேசுறாங்க. பேசல. அவங்களும் வந்து கூடிய சீக்கிரத்துல இவருக்கு எதிராக தான் பேசுவாங்க. யாரு முன்னிறுத்தி இந்த எலெக்ஷன் இருக்கோ அவங்கள எதிர்த்து தான் பேசுவாங்க. ஸோ இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த எலெக்ஷன் வந்து யாருக்கு சென்டரிக்கான எலெக்ஷன்றத நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். சரி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்க மிக்க நன்றி. நன்றி சார்.